Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம கெஸ்ட். ரீசன்ட் டைம்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. இவங்களோட ஜேர்னி, டிரான்சிஷன் அண்ட் டேலண்ட்ஸ் எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஹலோ லாவண்யா மரன். ஹலோ பாரதி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய இருக்குன்னு இந்த பாட்காஸ்ட் மூலமாக எனக்கு தெரியறது. ஸோ ஐம் வெரி வெரி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ லாவண்யா. வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். இப்போ நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொருத்தரோட பேருக்கு பின்னாடியும் அதை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது மாதிரி உங்கள் பேருக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்லுங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் சொல்லுவா பேக் ஸ்டோரி நீங்கள்ல, என் பேரே வந்து ஒரு ஸ்டோரி மூலமாக தான் டிரைவ் ஆச்சு. எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருந்தபோது அவங்க எழுத்தாளர் சிவசங்கரி எழுதின ஒரு தொடரை படித்தாங்க, ஒரு சிங்கம் முயலாகிறது அப்படின்னுட்டு. ஆக்சுவலி அது ஒரு படமா கூட எடுத்தாங்க. லக்ஷ்மி, சிவகுமார், சரகசி, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரகசி பத்தின மூவி அது. அதுல வந்து லக்ஷ்மி நடிச்ச கேரக்டர்ல நாவலோட பேர் வந்து லாவண்யா. அந்த பேர் வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ அப்ப வந்து நமக்கு இந்த ஸ்கேன் சர்வீஸ்லாம் இல்லை, அதனால பொண்ணா இருந்தா கண்டிப்பா லாவண்யான் தான் நான் பேர் வைப்பேன் அப்படின்னுட்டு டிட்டர்மைண்டா இருந்தாங்க. அதே மாதிரி பொண்ணுன்னு ஒன்று வச்சுட்டாங்க. ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அது ஏன்னா நிறைய பேர் லாவண்யா இங்கே கொலீக்ஸ், பிரிட்டிஷ் கொலீக்ஸ்க்கே வந்து என் பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும். இட்ஸ் வெரி நைஸ் நேம். ஏன்னா இட்டாலியனில் கூட லவின்யான்னு இருக்கு நிறைய. நான் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிய வந்தது. ஸோ லாவண்யா அழகாக இருக்குது, லாவண்யா நேம் இஸ் வெரி நைஸ்ன்னு இங்கே இருக்க கொலீக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா அதை சொல்லும் போது ரொம்ப லேட்டர் லைஃப்பில் தான் சொன்னாங்க எதனால இதை சூஸ் பண்ணேன்ட்டு. அப்போ யார் இதை கேட்கும் போதும் இந்த கான்வர்சேஷன் என்கிட்ட இருக்கும், என்னோட பேர் எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்னுட்டு. அந்த படத்தையும் நான் பார்த்தேன். ஆனால் அந்த படத்தில் அவங்க பேர் லாவண்யாவான்னு தெரியல, லக்ஷ்மியோட பேர். பட் இந்த நாவலில் அவங்க இன்ஸ்பயர் ஆனதுனால தான் எனக்கு இந்த பேரே வந்து. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதி, வாட் அ பெஸ்ட் நேம் யூ கேன் ஹேவ். இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கும் அந்த ஏதோ ஒன்று அவங்க திங்க் பண்ணி தானே வச்சுருப்பாங்க. உண்மைதான் லாவண்யா. பாரதிய கவிதைகள் மேல் இருந்த ஆர்வம் தான் என்னோட பெற்றோர் எனக்கு பாரதிங்கிற பேரை வச்சதுக்கு காரணம். அதோட உங்களோட விளக்கம் அருமையா இருந்தது. புத்தக வாசிப்பு ஒருத்தரோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்னது ஒரு நல்ல உதாரணம். அடுத்து, நீங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்ததா சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கு? கண்டிப்பா. ஏன்னா எங்க அம்மா வந்து அந்த புத்தி வளர்க்குற டைப் தான் எங்க அம்மா. ஸோ எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் பசங்களோ அவங்களோ தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ நானா ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட தெரியல. காலேஜ் கொஞ்சம் ஓகே, பட் ஸ்கூல் டைம்லலாம் சுத்தம் அந்த மாதிரி தான் இருந்தேன். அதனாலேயே ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தேன். பிகாஸ் ஒரு எஃபர்ட் எனக்கு எப்படி எடுத்து ஒருத்தட்ட போய் பேசணும், பழகணும் எதுவுமே தெரியாமல் தான் இருந்தது. பட் கல்யாணம் ஆகி இங்கே லண்டன் வந்தோன்னே அப்போ தான் எனக்கு இந்த ஐஸ் பிரேக்கிங் அது இதுன்னு வாங்க தெரியுமா, அது ஹேப்பன் ஆச்சு. ஏன்னா தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் பீப்புள் வேணும் நமக்கு, நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து நல்ல எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன். ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அமைஞ்சிடும். பட் அப்படி இல்லாததுனால எனக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு இருந்தது. குழந்தை இருந்ததுனால அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணதுனால இந்த சில்ட்ரன் சென்டர்லாம் நடக்கும்ல இங்கே, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏர்லி டேஸில் நடத்துவாங்க. அது மூலமாக போயிட்டு இவளுக்கு ஈக்குவல் ஏஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே மிங்கிளாகி அப்படி தான் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தவன் நான் இங்கே லண்டன் வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறினேன். இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் முன்னாடி இன்ட்ரோவர்ட்னா நம்ப கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்க. உங்கள் டிரான்சிஷன் பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. வெளிநாட்டில் இருக்கிற நம்ம போன்றவங்களுக்கு நம் தனிமையிலிருந்து வெளியே வரவும் குளிர்காலத்தை சுலபமாக கடக்கவும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ரொம்ப முக்கியம். உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நீங்கள் ரீசெண்டாக டான்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு தெரியும். அது எப்படி ஆரம்பிச்சது? அதுக்கும் மெயின் காரணம் எங்கள் அம்மா தான். ஆக்சுவலி எங்கள் அம்மா ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட், ரொம்ப ஆக்டிவ் பர்சன் சொல்லியிருக்கேன்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஆக்டிவிட்டிலாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஐபேடு அது இதுன்ட்டு அவங்க ஆக்டிவிட்டி இல்லாமல் ரொம்ப பெட்ரிடன் ஆயிட்டாங்க. ஒரு ரொம்ப யங் ஏஜ்லேயே ஒரு 2 years பிஃபோர் ஷி பாஸ்ட் அவே.
ஆனால் அதுக்கு ரீசன் இந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் வீட்லேயே ஐபேடு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு வாக்கிங் போகணுன்னு நான் என்கரேஜ் பண்ணால் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஷிகாட் ஸோ ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, 2 பேர் பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. ஆக்டிவிட்டி இல்லாததுனாலே அவங்களுக்கு கால் நரம்புகள் இஷ்யூ வந்து கம்ப்ளீட்லி பெட் ரிட்டன் ஆகிட்டாங்க. பெட் ரிட்டன் ஆன ஒரு 3-4 இயர்ஸில் பாஸ்ட் அவே ஆல்சோ. அது வந்து எனக்கு ஒரு பெரிய வேக்கப் காலாக இருந்ததுங்க. ஸோ நமக்குன்னு நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து, ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருந்த பர்சன் அவ்வளோ யங் ஏஜில் இறந்தது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதனால் நான் நினச்சேன் எனக்குன்னு டைம் நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், என்னை பற்றி நான் தான் கேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய வேக்கப் காலாக இருந்தது எங்கள் அம்மா போய் சேர்ந்த போது. அதனாலே நான் வந்து இப்போ எனக்கு ஜிம் பர்சனும் இல்லை, ஒரு ஆக்டிவாக ஒரு ரன்னிங் அந்த பர்சனும் இல்லை. அப்போ எப்படி ஆக்டிவாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது தான் இந்த டான்ஸ் குரூப் பத்மினி, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்டீல் குரூப்பில் அதில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பேட்மிண்டன், லேடிஸ் ஓன்லி பேட்மிண்டன் வெஸ்ட்க்ராஃப்டில் அது தெரிய வந்தது. ஸோ அதுவும் இந்த டான்ஸ் குரூப் மட்டும் தான் தெரிய வந்தது, அதில் ஆட் ஆனேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் இளையமதி, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு மெடிடேஷன் சென்டர் நடத்துகிறா. ஸோ சண்டே அதுக்கு ஒரு மெடிடேஷனும் போவேன். ஸோ இந்த 3 கிளாஸஸும் தவறாமல் இது பண்ணுறேன். மெயின் என்னென்னா இந்த வின்டர் டைமில் எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம பேரலைஸ்ட் மாதிரி தான் சொல்லலாம், ஏன்னா வெளியவே நம்ம போக முடியாது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது. பட் இந்த 3 கிளாஸையும் என்னால் அவாய்டே பண்ண முடியல. வின்டர் டைம்லையும் கண்டினியூஸாக போட்டிருந்தேன், ஏன்னா எல்லாமே இன்டோர்ஸ் அப்படின்னும் போது இதோட ஆக்டிவிட்டி கண்டினியூஸாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஐ குட் see a lot of change. யூஸ்வலி வின்டரில் நான் எப்படி இருப்பேன், இந்த போன வின்டரில் எப்படி இருந்தேன்றது டிஃப்ரென்ஸ் எனக்கு நிறையவே தெரிஞ்சுது. ஸோ ஐ தாட் இட்ஸ் அ வேக்கப் கால். ஐ வுட் அட்வைஸ் தி அதர் விமன் ஆல்சோ டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஏன்னா நம்ம ஓடுறோம் ஆனால் நம்மளை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டேங்கிறோம். ஏதோ ஒரு இதில் கூட பார்த்தேன், பெஸ்ட் கிஃப்ட் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்போம்னா நம்மளோட ஹெல்தியர் லைஃப் தான். சொத்து சுகத்தை விட நம்ம ஹெல்தியாக லைஃப்பை நம்ம ஹெல்தியாக இருந்தோம்னாலே அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கிஃப்ட்டுன்னு பார்த்தேன், விச் இஸ் அ வெரி வெரி குட் சேயிங். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ரீசன்னு சொல்லலாம். வெரி ட்ரூ லாவண்யா. நம்ம ஹெல்த்தை கேர் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு உணர்ச்சி பூர்வமாக பதிவு செஞ்சுருக்கீங்க, அருமை. இப்போ உங்கள் காம்பேரிங் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசுவோம். உங்கள் ஃபர்ஸ்ட் காம்பேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதோட காம்பேரிங்கில் உங்களுக்கு கிடைத்த மறக்க முடியாத அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு காம்பேரிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா காலேஜில் தான். காலேஜில் வந்து நான் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தேன் யூஜியில், செகண்ட் இயர் படிக்கும்போது. தேர்ட் இயரில் பிரசிடெண்ட்டாகவும் இருந்தேன். ஸோ ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது என்னோட பிரசிடென்ட் சொல்லிட்டா நீ தான் காம்பேரிங் பண்ணணும். அப்போ வரைக்கும் எனக்கு காம்பேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் 0. பட் அவங்க எல்லாம் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. நான் வந்து சென்னையில் வள்ளியம்மாள் காலேஜ், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சாரி காலேஜ், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காலேஜ், அதில் தான் படித்தேன் நான். ஆனால் அங்கே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னு ஃபஸ்ட்டு 2 நானே எழுத ஆரம்பித்தேன். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வச்சு கம்பேரிங் இது நானே எழுத ஆரம்பித்தேன். அது எழுத எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்தது. இன்ஃபேக்ட் என்னோட ஃபைனல் இயர்லலாம் என்னோட காலேஜ் மேட்ஸே வந்து கேட்பாங்க, நீ என்ன இதுக்கு எதாவது ட்ரைனிங் எதாவது புரியா, ரொம்ப நல்லா பண்ணுற. எனக்கு அது இயல்பாக வந்ததுன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க எப்படி என்னை மோட்டிவேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங், அது காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காம்பேரிங் பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இப்போ நான் என் ஃப்ரெண்ட் ரவிக்கலாம்லாம் சேர்ந்து ஒரு பொங்கல் ஈவெண்ட் நடத்தினோம் போனோம் 2 வருஷம் முன்னாடி. நான் கம்பேரிங் பண்ணேன். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு அப்போ தான் பண்ணேன். ஆனால் இந்த டேலண்ட் இருக்குன்னு என் ஹஸ்பண்டுக்கே தெரியாது, அவரே அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தாரு. ஸோ எல்லாருமே அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்கள் ப்ரொனவுன்சியேஷன், உங்கள் தமிழ் உச்சரிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுனாங்க. எனக்கு ஸோ அந்த காலேஜ் லைஃப் ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. நானே ரவிக்கலாட்ட சொன்னேன், எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, என்னோட காலேஜ் லைஃப்பை ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் தட் டைம். வெரி நைஸ். உங்கள் இயல்பான பேச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் லக் லாவண்யா. இந்த உரையாடலின் இறுதியாக உங்கள் சமையல் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சமையலில் உங்களுக்கு பேஷன் எப்படி ஆரம்பிச்சது, அதோட பெண் நண்பர்களுக்காக சமைக்கிறதுல என்ன ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து கல்யாணம் ஆன போது ஒரு டீ கூட போட தெரியாது, அந்த லெவலுக்கு தான் வந்தேன். ஆனால் சொன்ன மாதிரி இங்கே லண்டனுக்கு வந்தோடனே நம்ம தானே எல்லாம் சமைக்கணும் கற்றுக்கணும், எல்லாமே நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ வா ஷெஃப்னு ஒருத்தர் எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். அவர் தான் என்னோட குரு, நல்லா சொல்லிக் கொடுப்பார் பேசிக் இது. ஸோ அவர்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கற்றுக்கிட்டு எனக்கும் ஐம் ஆல்சோ ஃபுடி, அதனால் நல்லா சாப்பிடுவேன். ஸோ நல்லா சாப்பிட்ணுன்னா நல்லா சமைக்கணும்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஸோ அப்படியே என் ஹஸ்பண்ட் பெஸ்ட்டு கிரிட்டிக். அவருக்கு வந்து வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும் ஹோட்டல் சாப்பாடை விட. ஸோ அதனாலேயே நான் சமைச்சு தான் ஆகணும் வேறு வழியில்.
ஸோ அப்படியே பழகி பழகி கற்றுக்கிட்டு ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் ஆகி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறோம்னு எனக்கு என்ன தோணுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் பெண் நண்பர்களை மட்டும் ஏன் கூப்பிடக்கூடாது, கூப்பிட்டு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு லஞ்ச் கேட்டு வெறும் லேடிஸ். எனக்கு அது சமைக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து சாப்பிட்றவங்க அவ்வளோ ஹாப்பியாக நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு அது பெரிய விஷயமா தெரியாது, ஏன்னா நான் தான் அவங்களை இன்வைட் பண்ணுறேன் என்னோட சந்தோஷத்துக்காக. ஆனால் அதில் அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னும் போது இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட லக்கு எனக்கு வந்து இங்கே ஒரு 4-5 பள்ளி தோழிகளும் இருக்காங்க. இலைமத்தி, சாலிஹா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இங்கே இந்த குரூப்பில் STLல இருக்கவங்களுக்கு. ஸோ அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி இது மாதிரி நான் சமைச்சு அவங்களும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைம் அந்த ஒரு 1 or 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த 1 or 2 hours எங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும். என்னோட டேலண்ட்டை அவங்கக்கிட்ட, ஏன்னா பெருசாக எனக்கு அப்ரிசியேஷன் என் ஹஸ்பண்டுக்கு தான் சொன்னேன், அவர் பெரிய கிரிக்கெட். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சமைச்சாலும் என்னை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்காகவே அதை நான் சொல்லுவேன், நீங்கள் இப்படி அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா, இதுக்காக தான் அவங்களெல்லாம் நான் இன்வைட் பண்ணி சாப்பாடு பண்ணி போடுறேன் அப்படின்னு. இட்ஸ் அ நைஸ் டைம், ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் ரியலி நைஸ் டு ஹியர். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்ல மன நிறைவே கொடுக்கும். நானும் அதை நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ லாவண்யா. உங்களோட டிரான்சிஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குற நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி பார்த்தி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. அவங்க கிட்ட இருந்த ஸ்கில் சிலது தெரியாததெல்லாம் இந்த பாட்காஸ்ட் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங் விச் யூ பிரிங்கிங் அவுட் ஃப்ரம் அஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜஸ்ட் கீப் என்கரேஜிங் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ லாவண்யா. இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.